பாம்பன் சுவாமிகிட்ட ஒரு கீ சாவி மந்திரம் அப்படின்னா சாவின்னா அது இதுதான் ஓப்பன் ஆகிறது. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. இதை சொல்லி தான் குருவை வழிபடுறது இங்கே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லோரும் இதை பார்க்குற அத்தனை பேருமே என்றைக்கு பார்த்தீங்கன்னாலும் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் முதல்ல ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக அப்படின்ற சாவி ஓப்பன் பண்ணுங்க. அதை வாழ்க வளமுடன்வாங்க, அருட்பெருஞ்சோதின்வாங்க. இப்படி ஒரு அருளாலும் ஒரு கீவேர்டு வச்சுருக்காங்க. பாம்பன் சாமி கீவேர்டு ஓம் குமர குருதாச குருப்பியோ நம. அந்த சாவியை போட்டு திறந்தால் பாம்பன் சுவாமியுடைய ஞான பொக்கிஷங்கள் வரும். அதனால் முதல்ல நீங்கள் அதை ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படிங்கிறத சொல்லிக்கங்க. நிறைய பேர் ஆர்வமாக பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் ப்ராக்டிஸும் பண்ணின்னு இருக்காங்க. அதில் சாமியை என்ன பண்ணிடுறாரு, ஒரு சமயத்தில் சொல்லிடுறார், கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரை விதை பனை விதை அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அந்த கீரை விதைக்கு பலன் 15 நாளில் பலன் தரும். கீரை விதை அப்படி தெளிச்சுட்டிங்கன்னா 15 நாளில் பலன் தரும். பனை விதை 3 தலைமுறை ஆகும், 30 வருஷம் கழிச்சு தான் பலன் தரும். தாத்தா போட்டார்னா பேரன் சாப்பிடுவோம், அந்த பனை மரத்தோட பலனை அனுபவிப்போம். அதுபோல் இந்த ஆன்மாக்கள் ஒரு ஆன்மா ஏற்கனவே படுத்த ஆன்மாவாக இருந்தால் அது உடனடியாக பலன் தந்து வந்துடும். ஒரு ஆன்மா பக்குவப்பட வேண்டிய நிலையில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் பக்குவப்பட்டு வரும். அந்த பக்குவப்பட்டு வர்றதுக்கு தான் நம்ம அருளாளர் பாம்பன் சுவாமிகள் போன்ற ஞானிகள் நமக்கு வழி நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. அவரே அது என்ன பண்ணுறாருன்னா மனம் அடங்கும் பயிற்சின்னு ஒன்று சொல்கிறார். மனத்தை எப்படி அடக்கிறது, எல்லாம் ரைட்டு ஓகே, மனசை அடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சாமி தகராளி ரகசியத்தில் ஒரு ரகசியம் கொடுக்குறாரு. தானு வளைய பயிற்சி. இது எதுலேயுமே நான் யூடியூப்லலாம் போட்டு பார்த்தேன். எங்காவது யாராவது சொல்கிறாங்களா, யோகாவில் முத்திரைகளில் எங்காவது யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தரும் சொல்லலை. ஆனால் பாம்பன் சுவாமி இதை சொல்லியிருக்காரு, தானு வளைய பயிற்சி. அப்படின்னா என்னது, தானுன்னா வில் வளையம் பயிற்சியாக. அப்போ அது என்ன பண்ணணும், இந்த வலது உள்ளங்கையை வலது முழங்காலில் வில் போன்று தடவ வேண்டும். வலது உள்ளங்கையில் வலது முழங்காலை வில் போன்று தடவிட்டு வரணும். திருவலங்கத்திரட்டில் இதை ஸ்பெஷலாக சொல்கிறாரு, காசி யாத்திரை சொல்லியிருக்காரு. தானு வளைய பயிற்சி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த பயிற்சி மூலமாக என்ன பலன்னா மனம் அடங்கும் பயிற்சி. மனசை எங்கேயோ சிந்தனை ஓட்டின்னு இருக்குது, அதுக்காக தான் தியானங்களெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் பாம்பன் சுவாமிகளில் மனம் அடங்கும் பயிற்சிக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. இதில் என்ன விஷயம் இன்னொன்று நான் விசாரித்து கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த மண்ணீரல் இருக்கு இல்லைங்களா, வயிறு, இந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் பெருக்கி தரும். இந்த இடத்துல 72,000 நரம்புகள் இருக்குது நுனிக்கு. அது இந்த முழங்காலில் எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் உற்பத்தி ஆகுது. அதுவும் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது வயிற்றில் ரத்த ஓட்டம் நல்ல மாதிரியாக வருவது. அப்போ அவங்களுக்கு மனம் அடங்குது. இப்படி தான் நீங்கள் என்ன ஐடியா பண்ணிக்கிடணும். இது என்னுடைய ஐடியா. நான் விசாரித்த விஷயம் ஒருத்தரும் கேட்பேன், இது என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, சாமி இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கூட பழகிறவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது வலது உள்ளங்கையால் வலது முழங்காலை வில் போன்று தடவிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு கணக்கு வைக்கிறாங்க. ஸ்லோவாக போகிறது 12 மாத்திரை அதுக்கு ஒரு பலன் உண்டு, 24 மாத்திரை அதுக்கு ஒரு பலன் உண்டு, 48 மாத்திரை அதுக்கு ஒரு பலன் உண்டு. மாத்திரைன்னா அந்த அளவு டைமிங் அது ஸ்லோவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் ரகசியம். உங்களுடைய கவனம் அதிலேயே ஸ்லோவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, வேகமாக தடவிடுவாங்க. வளைய வில் போடுறாங்க. வில் இப்படி ஸ்ட்ரைட்டு, அது இப்படி வளைச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட் போட போகிறோம், வளைச்சிட்டு ஸ்ட்ரைட் போடுறோம், இல்லை ஸ்ட்ரைட் போட்டு வளைய போகிறோம். இதை நீங்கள் பண்ணுற பயிற்சி 12 மாத்திரை ஒரு செகண்ட் சீக்கிரம் பண்ணிடலாம்.
இன்னும் கொஞ்சம் சுமார் நேரம் வச்சு பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம். அது திருவிளக்கு கொடுக்கும்பொழுது 48 மாத்திரை நம்ம கொடுக்குறாரு. அந்த அளவு நேரம், அந்த அளவு நேரம் ஸ்லோவாக அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முழு கவனமும் அதுலேயே இருந்ததுன்னா அவங்களுடைய மனம் ரொம்ப சீக்கிரமாக அடங்கிடும். மனம் அடங்குச்சுன்னா மோட்சம். மெயின் ரகசியம் இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. மனத்தை அடக்கிறதுக்காக தான் எல்லாரும் யோகா, தியானம், மெடிடேஷன் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் அங்கே தான் போயின்னு இருக்காங்க. உங்களுக்கு சுலபமாக பாம்பன் சுவாமியில் தகராறு ரகசியத்தில் இந்த மனம் அடங்கும் பயிற்சி செய்யலாம். இப்போ கீரை விதையாக, பனைமரம் விதையை கீரை விதையாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த தானு வளைய பயிற்சி ஒன்றை செய்து சுலபமாக அந்த மனம் அடங்கும் பயிற்சி எடுத்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். சுவாமி அவர் பாடல்களில் எழுதும்போது சொல்லியிருக்காரு, என்னுடைய பாடல்கள் முருகப்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கார். அப்போ முருகனால் அங்கீகரிக்கப்பட்டது. இதே போல தான் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் கச்சியப்ப சுவாமிகள் கந்தபுராணம் எழுதும்போது ஒரு பாட்டு எழுதி முருகன்கிட்ட வச்சுட்டு அவர் அங்கீகாரம் வாங்கினது பிறகு தான் குமரக்கோட்டத்தை கந்தபுராணத்தை சேர்த்துருக்கார். இதே போல் பாம்பன் சுவாமி இதே போல் இவருடைய பாடல்களை முருகனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது சாமி இந்த மாதிரி சொல்லிட்டார்ல, இது எதாவது ப்ராக்டிக்கல் இருக்குதான்னு ஒரு இடம் கவனிக்கணும்ல. நம்ம சென்னையில் கிருபானந்த வாரியார் வாழ்ந்த இடம் இல்லை, அவர் ஆஃபீஸ் இருக்க இடம் சிங்கண்ண செட்டி தெரு. அந்த சிங்கண்ண செட்டி தெரு பக்கத்தில் ஒரு 2 தெரு ஒரு சந்தில் போனீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும். 2வது கிராஸ்லேயும் வரும், அது எத்தாப்பில் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. சாமி அங்கே பாட்டு எழுதிட்டார். எழுதிட்டு அது இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிட்டுமே, இந்த பாட்டை நம்ம முருகனை எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணிக்கார். அதாவது நம்ம இப்போல்லாம் நம்ம எப்படி பேசுகிறோம்னா, இன்றைய உலகத்தில் இன்றைய காலத்தில் நம்ம ரொம்ப சகஜமாக யூடியூப்பில் பேசின்னு இருக்கிறோம். சகஜமாக வீட்டில் படுத்துக்கணும், உட்காந்துக்கின்னு கேட்டுன்னு இருக்கீங்க இல்லைங்களா? அந்த வாழ்க்கைக்கு பேர் தோழன் மகன் போல் வாழ்தலும் நலமே. இந்த சாமி நூல்கள் எல்லாம் வெளியே வர விடாமல் இருந்த இவ்வளோ நாளாக, இப்படிப்பட்ட ஒரு சாமி இவ்வளோ நாளாக சென்னையில் தவம் பண்ணின்னு இருந்து இவ்வளோ பெரிய சமாதி இந்த இங்கே இடத்துல இருந்தும் இப்போ பூதாகரமாக பாம்பன் சாமி பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாம்பன் சாமி இவ்வளோ நாளாக இங்கேருந்து ஏன் தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம். இவ்வளோ நாளாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சபைன்னு பாம்பன் சாமியில் ஆரம்பிக்கப்பட்ட சபைன்னு ஒன்று நடத்தி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த சபை சாமியோட நூல்களை புனிதமாக பாதுகாத்தது. அது உரிமையே மகாதேஜ மண்டல சபைக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு இது இருந்தது. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகலாம், சிலது அரசு விதிகள் சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் மகாதேஜ மண்டல சபைக்கு உட்பட்டு இருந்த வரைக்கும், அவங்க கண்ட்ரோலில் இருந்த வரைக்கும் இது ஒரு புனிதமானதாகவே கருதப்பட்டு புனிதமாக வைக்கப்பட்டதால் அந்த சமாதி விட்டு வெளியே எங்கேயுமே போகாமல் இருந்தது. அப்போது வகுப்புகளில் உட்கார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சாமி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அந்த மாதிரி வெளியே சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு புனிதமான ஒரு நூல்களாக பொக்கிஷமாக சாமியோட நூல்கள் இருந்ததுனால இந்த மாதிரி யூடியூப்பில் அதாவது என்ன விஷயம்னா, நாங்கள் இந்த பாட்டு எடுத்து ஜிஹெச்எல் கொடுக்கும்பொழுது சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, உங்களை அங்கே படுத்துன்னு இருப்பாங்க, அங்கே குளிக்காமல் இருப்பாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, இது சாமி சிலை சாமி முன்னாடி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதுமாரி சரி எல்லோரும் பயன்படுறோன்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு போவோம். சாமி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிற எடுத்துன்னு போய் கொடுப்போம். அதே போல் பிரித்து எழுதக்கூடாது இந்த பாடல்களை, இதெல்லாம் பாடலாம் மந்திரம் அப்படின்வாங்க. அப்போவும் நமக்கு தலைவர் ராமன் ஐயா கொஞ்சம் பிரித்து கொடுத்தார். அதெல்லாம் நாங்கள் பிரித்து அவர் பேரை போட்டுட்டு நாங்கள் போட்டுருவோம். அதாவது 91 முதல் இந்த சண்முக கவசம் பிரித்து எழுதப்பட்டது அப்படின்னு நாங்கள் போடுவோம். ஆனால் அது என்னன்னா, சாமி எழுதுன அதே இலக்கணத்தில் படித்தாதான் முழு பலன். நமக்கு இன்றைக்கு அந்த காலங்களெல்லாம் கடந்து வந்துட்டோம். வேதங்கள்னால் என்னன்னு தெரியல, ஆகமம்னா என்னான்னு தெரியல, சித்தாந்தம்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நமக்கு தமிழே தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துன்னு போயின்னு இருக்கிறோம். அப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கவும் கொஞ்சம் பேர் கன்னடை போட்டவங்க தான் பார்த்துன்னு இருக்கிறோம்.
அப்போது இந்த வேகத்தில் இது வரணும்னு இருக்குது, சாமியுடைய நிர்ணயம் இருக்குது. அதனால் இப்போ இது வெளியே வந்திருக்குது. இந்த வகையில் தான் தோழன் மகன் போல் வாழ்தலும் நலமே ஞான வாக்கியத்தில் சொல்லிடுறாரு. அந்த வகையில் தான் சாமி முருகனை தோழனை நினச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த பாட்டு எழுதியிருப்பார். சிவபெருமான் பூத்திருடன் திருமால் கோத்தயிர் திருடன் வெண்ணெய் திருடன் முருகா நீ பெண் திருடன் அப்படின்னு சொல்லி எழுதிப்பார். திருடன் 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 எழுதியிருப்பார் 4 வரியில் எழுதிட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துடுது. என்னடா இது, இந்த பாட்டை வேறு எப்படியெல்லாம் முருகன் பேரில் எழுதிட்டோம் இந்த மாதிரி, அப்போ இந்த பாட்டு முருகன் அங்கீகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பாருங்க, சிங்கண்ண செட்டி தெரு அது 2வது இடத்துல இங்கே பாமன் சாமி படுத்துன்னு இருக்கார், எழுதி வச்சுட்டு படுத்துட்டுறார். அதுக்கப்புறம் தூங்கிட்டார். அங்கே முருகன் அவர் ஒரு பூ அவர் மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணி எழுப்புறாப்பில் அங்கீகாரம் கொடுத்துட்றாரு. அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னு அந்த பாட்டில் நீங்கள் போனால் அந்த முருகன் கோயிலில் பார்க்கலாம். அங்கே இந்த கோயிலில் இந்த பாட்டை போட்டு வச்சுருப்பாங்க. சிவபெருமான் பூத்திருடன் பெருமாள் பூஜை பண்ணும்போது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, இதில் வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் சொல்லலை. விஷ்ணு பூஜை பண்ணுறாரு, 1000 பூ, அதில் ஒரு பூ எடுத்து வச்சுக்கிறார் பேர் சிவன், அதை தான் அது பூத்திருடன். வெண்ணெய் திருடன் கிருஷ்ணன் கதை உங்களுக்கு தெரியும். அது இவர் பெண் திருடனுங்கிறத வள்ளி கதையில் சொல்லுவாங்க. அதனால் அதை வச்சு அப்படி எழுதினார். செம்மான் மகளை திருடன் சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு, அருணகிரிநாதரும். அந்த வகையில் அந்த வார்த்தையில் முருகன் பேரில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பரவி நிற்கிற ஒரு பரம்பொருளை நம்ம இப்படி சின்னதாக குறுகி சொல்கிறோமே அப்படின்ற மன வருத்தத்தில் அந்த பாட்டை எழுதி வச்சதுக்கு பிறகு அங்கே இது வருது. அதனால் இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த பக்கத்தில் இந்த மாதிரி கதையெல்லாம் விரும்புகிறீங்களா, சாமியால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள்லாம் இந்த மாதிரி கதைகள் நீங்கள் பார்க்கலை, கேட்கவும் இல்லை. உங்களுடைய கதை வேறவா இருக்குது. அதில் ஏதாவது நமக்கு இதிலேருந்து பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. அது நான் உங்களுக்கு சொல்கிறதா இன்றைக்கு ஒரு ரொம்ப அற்புதமாக விஷயங்கள் வர்றதா இருக்குது. அது முன்னாடி 2-3 விஷயங்களை மறந்துடுவேன், அதனால் நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போது இந்த பேன் மருந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஜீவயாரண வியாசம் புக்கை படித்து அதில் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் பேன் மருந்தை கண்டுபிடிக்கலாம். கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாமியோட கொள்கை. அப்போ தலையில் வர பேனு அது தொந்தரவு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க கொலை பண்ணுறாங்க. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தலை நோய்களும் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லும் பொழுது 5 மருந்து கொடுக்குறாரு, 5 இது கொடுக்குறாரு. பஞ்ச கற்பன்னு கொடுக்குறாரு. கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் விதை, அதுக்கப்புறம் ஒன்று நான் சொல்லிடுறேன். அந்த 5 எழுதி வச்சுருக்கிறேன். கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் விதை, தேங்காய், இந்த 5 வச்சு பசும்பாலில் அரைச்சி சூடாறு முன் தலையில் தேய்க்கணும். தலையில் எப்படி ஒரு 48 நாள் தேய்ச்சிங்கன்னா தலையில் இருக்க எந்த நோயும் வராதான். கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள், வேப்பம் விதை, மிளகு, தேங்காய், இந்த 5 வச்சு பசும்பாலில் அரைக்கணும். மிக்சியில் கூட அரைச்சிங்க. சூடாறு முன்னாடி தலையில் தேய்ச்சிருக்கணும். தலையில் ஊறணும் 48 நாள். அவங்களுக்கு தலையில் பேன் பிடிக்காது. பின்னாடி வேறு யார் தலையில் பேன் எடுத்து விட்டாலும் அது நிற்காத ஓடிடுமா. அது தலையில் எந்த நோயும் வராதான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை சுவாமி அவர் அனுபவ ரீதியாக பார்த்து உணர்ந்து அதை எழுதியிருக்கார். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மருந்து கிடச்சிருக்குது. அடுத்ததாக இன்னொரு மருந்து இருக்குது. 2 ஆழாக்கு வாழைத்தண்டு சாறு. வாழைத்தண்டு மிக்சியில் நல்லா அரைச்சி 2 ஆழாக்கு சாறு சாப்பிட்டீங்கன்னா பாம்பின் விஷத்தை வெல்லலாம். இது சாமி எழுதியிருக்கார். 2 ஆழாக்கு வாழைத்தண்டு சாறை குடித்தால் பாம்பின் விஷத்தை வெல்லலாம். அதே போல் முருகனுடைய அருளை பெறுவதற்கு குருவோட வார்த்தைகளை நீங்கள் நல்லா தரவாக பயன்படுத்தினீங்கன்னால் வாழ்ந்தீங்கன்னால் நீங்கள் முருகன்கிட்ட போகலாம்.
இந்த வாழ்க்கையில் இந்த பிறந்த இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிதறிய எண்ணங்கள்லேருந்து ஒருங்கிணைந்த எண்ணமாக மாறி முருகன்கிட்ட போகலாம். அதனால் குரு ஞானியுடைய எண்ணங்களை நீங்கள் கேட்க வேண்டும், ஞானியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஞானியினுடைய பாதையில் வாழ்க்கையை செல்ல வேண்டும். இதுக்காக தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் வாழைத்தண்டு சாறு பாம்புக்காக கொடுத்தது கிடையாது. அது ஒரு வகை. ஆனால் நீங்கள் மாற்றிக்கிறது இன்னொரு வகை. இப்போது நம்ம கொஞ்சம் சின்ன வயசில் சுவாமிக்கு போயிட்டு இந்த வயசுக்கு வரணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதல்லேருந்தே வரலாறு சொல்லியிருந்தோம்னா எல்லாருமே இதுவாகிடுவாங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வருவேன் நான். அவர் 13 வயசில் 100 பாட்டு எழுதுகிறார். அவர் எழுதின எப்பவுமே பால்யத்துறவுக்கு பலம் அதிகம். மெய்கண்டாரை பார்த்தீங்கன்னா 2.5 வயசில் சொல்லிடுவார். திருஞான சம்பந்தர் பார்த்தா 3 வயசில் சொல்லியிருப்பார். குமரகுருபரர் பார்த்தா 5 வயசில் சொல்லியிருப்பார். கவனித்து பாருங்கள், வயசு அவங்கள்ட்ட வயசில் கவனித்து பாருங்களேன். குமரகுருபரர் 5 வயசு, திருஞான சம்பந்தர் 3 வயசு, மெய்கண்டார் 2.5 வயசு, பாமன் சாமிகள் 13 வயசு. அப்போவே அப்போ இவங்களெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, ஆல்ரெடி சேவிங்ஸ் பேங்கில் போட்டு வந்துட்டாங்க. போன பிறவிலேயே இவங்க எல்லாத்தையும் புண்ணியங்களை பண்ணி எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த பிறவியில் பேருக்கு அவதாரம் எடுத்துருக்கிறாங்க. இறைவனால் முருகனால் அனுப்பப்பட்டு இவங்க அவதாரம் எடுக்கிறாங்க. இந்த அவதார புருஷர்கள் தமிழ்நாட்டில் தான் அவதரிக்க முடியும். இதனால தான் பாம்புசாமி திருப்பி திருப்பி சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் வந்துட்டிங்கன்னா இது பசுவினுடைய மடி, பால் கறக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா யார் பிறந்துட்டாலும் தமிழை பிறந்துட்டீங்க, தமிழ் மொழியை கற்றுக்குறீங்க, அதன் பிறகு தமிழ் மொழியை படிக்கிறீங்க. ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏராளமான ஞானிகள் இருக்காங்க. வேறு வேறு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வச்சுன்னு தான் கதை பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஏராளமான அருளாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சாமியுடைய எண்ணமாக இருக்குது. அவரே எழுதுகிறார். அந்த 13 வயசு பாட்டில் எழுதும் பொழுது ராமேஸ்வரம் பதிகன்னு ஒன்று எழுதுவார். ராமேஸ்வரம் பதிகத்தை தயவு செஞ்சு எல்லாரும் படிக்கணும். நாங்கள் போட்டும் கொடுக்குறோம். ஏன்னா சாமி 2 விஷயம் இருக்காதுல்ல. எப்பவுமே நான் 2 விஷயத்தை வச்சேன்னா இந்த நூல்கள் எல்லாம் சொல்கிறது எல்லாமே 2 விஷயங்கள் வச்சு வந்துன்னு இருக்கும். இந்த நிகழ்ச்சியே ஒரு நிகழ்ச்சி சாமியுடைய அந்த தமிழுக்கு தமிழ் அர்த்தம் ஒன்று போயின்னு இருக்கும். அது எல்லாரும் சொல்லின்னு இருக்கிறாங்க. சாமியே அதை என்ன சொல்லிடுறாரு, தமிழுக்கு தமிழ் அர்த்தம் சொல்கிறது ஒரு வகை, ஆனால் இன்னொரு பொருள் உள்ளது, அதை கவனிக்கவும் எழுதியிருப்பார். அந்த இன்னொரு பொருளை தான் நம்ம நிகழ்ச்சியில் இருக்குது. விஜயஞ்சி நிகழ்ச்சியில் இதில் வர்றது எல்லாமே, என் மூலமாக வர்றது எல்லாமே நான் 40 வருஷம் அனுபவங்களில் சாமியுடைய விஷயங்களை கொடுக்குறது எல்லாமே நான் கேட்டது, நான் வாழ்ந்தது, அனுபவிச்சது, அதெல்லாமே 2வது விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னாலும் வரும். அதாவது உதாரணத்துக்கு மயூரபந்தம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மயூரபந்தத்தில் அவங்கெல்லாம் சொல்கிறது வரிக்கு வரி அர்த்தம். ஆனால் மற்றவங்க எல்லோரும் யார் சொன்னாலுமே, ஆனால் நான் சொல்கிறது குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு எப்படிங்கிறதே அதில் உணர்த்துறாருங்கிறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. சஸ்திர பந்தங்கிறது வரிக்கு வரி அர்த்தம். ஆனால் அது இல்லை, சிவனும் முருகனும் ஒன்று, அவங்ககிட்ட சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய உயர் பதவி மோட்ச பதவி அடையிறது எப்படி அப்படிங்கிற விளக்கங்களை தான் நான் இதில் கொடுத்துருக்குறது. அதே போல் துவிதநாக பந்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் ஓங்காரத்தினுடைய 31 விளக்கங்கள் தத்துவங்களை ஓங்காரம் முதல் போகம் ஈராக உள்ள 31ஐயும் இந்த சித்திரத்தில் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத கூட சித்திரத்தில் விளக்கங்களை தான் கொடுத்துருக்கோம். பாட்டுக்கு விளக்கம் வேறு, செய்யுள் விளக்கங்கிறது இன்னும் தனி. அதே போல் தமரக பந்தம் கீழே கொடுக்குற செய்யுள் விளக்கம் வேறு, அது ஒருத்தர் கொடுத்துருவாங்க, தமிழ் அறிந்த அறிஞர்கள் கொடுத்துருவாங்க. ஆனால் சித்திரத்தில் கொடுக்குற விளக்கம் என்னது, குழந்தை பிறப்பு கேட்டிருக்கீங்க, படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய கருவி அது, அதனால் அது பலன் தரும். அதை பயிற்சி எடுத்து பாருங்கள். அது போல் பிள்ளையார் சொல்லி மாதிரி எந்தெந்த செயலெல்லாம் துவங்குறமோ, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, எதெல்லாம் துவங்குறமோ முதல்ல அந்த பாடலை சொல்லிவிட்டு ஒரு 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். குரு ஓம் குமரகுருதாச குருப்பே நமக்கு குரு மந்திரத்தை போடுங்க.
அந்த தமர்க பந்தத்தை 6 முறை சொல்லுங்கள், ஸ்டார்ட் அப். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு குரு வந்து கூட இருந்து அதை நடத்துகிறார் அப்படிங்கிற சிவனாவும் முருகனாவும் வந்து குரு உங்களுக்கு நடத்தி தரார் அப்படிங்கிறது தான் வழிகாட்டுவார். ஒரு அம்மா அப்பா இட்டுன்னு போய் ஸ்கூலில் உட்கார வைக்கிறாங்கன்னா கைப்பிடிச்சிட்டு போகிற வரைக்கும் தான் அவங்கள்ட்ட வேலை. அந்த வேலையை அவங்க கடமையில் செய்கிறாங்க. அந்த வகையில் குரு இட்டு போய் செய்வார், முருகன்ட்ட விட்டுருவார். முருகன் நம்மளை வழி நடத்துவார். அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்க முருகன் அது எழுதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த வகையில் தான் அவர் அந்த ராமேஸ்வரம் பதிகத்தில் எழுதும் பொழுது நிறைய அருளாளர்களை எழுதுவார். 7வது பாட்டு 8வது பாட்டு இதில் 2 விதையை எழுதுவார். நான் என்னுடைய கொள்கை என்னது 13 வயசில் எழுதியிருக்கார். என்னுடைய கொள்கை என்னது, இவங்களுடைய நூல்கள் தான் மெய்கண்டார் நூல், திருஞான சம்பந்தர் நூல், வேதங்கள், இதெல்லாம் 13 வயசில் அவர் எழுதியிருக்கார். வாகமங்கள் இதெல்லாம் இதில் வரும். இதெல்லாம் இவங்களை பின்பற்றி தான். அதே போல் இதை யாரெல்லாம் அருளியிருக்காங்களோ அவங்க அந்த தோத்திரங்களும் அந்த சாத்திரங்களும் யாரெல்லாம் அருளி இருக்கிறார்களோ அவங்க வழி தான் என்னுடைய வழின்னு முதல்லே 7வது 8வது பதிகத்தில் 8வது பதிகத்தில் வரும். அதில் 7வது பாட்டு 8வது பாட்டில் இந்த விளக்கம் இந்த விஷயம் கொடுத்துருவார். இது அவருக்கு முன்னோர்கள். ஆனால் அவர் 13 வயசுலேயே இந்த பக்குவப்பட்ட பழமாயிடுற தொட்டு அவருக்கு முன்னோர்கள். அப்போ நமக்கு முன்னோர்கள் ராமேஸ்வரத்தில் போய் எடுக்கணும்ல. நம்ம முன்னோரில் 2000 பிதர்களை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு, திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு இல்லைங்களா. அப்போ நான் அந்த ராமேஸ்வரம் பதிகம் படித்தால் நமக்கு முன்னோர்கள் சாபங்கள் விலகும். பிதிர் பூஜைங்கிறத நம்ம தவிர்க்கலாம். இப்போ மாலை அமாவாசைக்கு போய் உட்காந்து அவங்க பண்ணோம், அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறக்கூடாது. அவங்க வேகமான உலகத்தில் அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சாமியில் வந்து போகணும். ராமேஸ்வரம் பதியம் படித்து நீங்கள் அதை சரி பண்ணிடணும். இன்னொன்று ஷண்முக சகசரநாம அர்ச்சனைன்னு இருக்குது. அதில் ஒரு சங்கல்பம் கொடுப்பார் சாமி. ஓம் சிவ சிவ சம்ரோஜ பிரவத்வன சேத்திய பிரம்மணோத் வீதிய பராத்தே ஸ்வேத வரா கல்பே வைவச மந்திரி. இதுதான் வந்து அங்கே சங்கல்பம் பண்ணுறது. இந்த மந்திரம், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி, திதி, இந்த நட்சத்திரம், இந்த கோத்திரம், இது மாதிரி பண்ணிங்கன்றது தான். அது நீங்களே கூட அது பண்ணி எழுத்து தண்ணி விட்டுக்கிடலாம் சொல்லிவிட்டு. அப்புறம் அவங்க சம்பிரதாயப்படி அங்கே போய் பண்ணுறது குரு தட்சிணை வச்சு இதை கொடுத்து பண்ணிக்கிறோம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதக்காரர்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய சேலஞ்சிங்கில் இருக்கிற தொட்டு தடுமாறுது. அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியல. அதையும் இவங்களை விழுந்தடித்து ஓடுறாங்க. சம்பிரதாயங்களே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த சம்பிரதாயங்களில் வாழற ஒரு பக்கம் வேதக்காரர்கள் அவங்களுக்கு தகுந்தாப்பில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வேறு நெருக்கடிகள் இருக்குது. அதனால் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம மாற்றி சரியாக கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஆகம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். அப்போ 4 வேதங்கள் 4 முகத்தில் வந்துச்சு, சாமி கொடுக்குறாரு. இப்போ நான் ராமேஸ்வரம் பதிகம் பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ராமேஸ்வரம் பதிகம் நீங்கள் படிச்சிங்க. நான் என்னென்ன ஒன்றுத்தையும் விளக்கணும்னா இதில் முழுசாக நீங்கள் கேட்கணும். அதனால நான் கொஞ்சம் தான் டிப்ஸு மாதிரி கொடுத்துன்னு இருக்கிறேன். ராமேஸ்வரம் பதிகம் பாமன் சுவாமி எழுதினார். 10 பாட்டு முதல் மண்டலத்தில் 13 வயசில் எழுதியிருக்காரு. அடுத்து ஒரு 10 பாட்டு 2ஆம் மண்டலத்தில் திருவலகத்தட்டு 1 அதில் எழுதியிருக்கிறாரு. திருத்தேவை அப்படிங்கிற பேரில் எழுதுகிறாரு. அது இல்லாமல் இன்னொரு 5 பாடல்களை வேறு மாதிரி எழுதியிருக்காரு. அதோடு ஒரு அருணகிரிநாதர் பாட்டு திரு ராமேஸ்வரம் பதிகம். இந்த 26 பாட்டை போட்டு நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இந்த 26 பாட்டையும் படித்து பிதிர் சாபங்களை நீக்கி அவங்க வீட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கோ நடந்துருக்குது. குழந்தை பிறக்கணுன்றவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்குது, நடந்திருக்குது. வெளியே இது மாதிரி காணாமல் போனாங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்களும் திரும்பி தகவலே இல்லைன்னு செல்ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கான்னு சொன்னவங்களாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது குரு தட்சிணை. நீங்கள் ஏதாவது காய்கறி ஐயருக்கு தர்ப்பணம் பண்ணுறப்பல ஒரு காய்கறி வாங்கி குருவுக்கு கூத்துருங்க. அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்கள் 2 பேர், ஒருத்தர் பாமன் சாமி, ஒருத்தர் அப்துல் கலாம். பாமன் சாமியால் இந்த ஞானங்களை சொல்கிறோம், அப்துல் கலாமால் அந்த ஞானங்களை உங்கள் வீட்டுக்கு போய் சேருது. அவர் மதம் மொழி வேறு, ஆனால் அவருடைய மொழி தமிழ் தான். ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் பெருமை சொல்ல இயலாது அப்படின்னு பாமன் சாமி எழுதியிருப்பார். அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு போய் வீடு தேடி இந்த மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய ஆன்மீக நிலைகளை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இதை வந்து இங்கே சபையில் இருக்கவங்க அன்றைய நிலையில் ஒத்துக்கலை. அவங்க படுத்துனே கேட்பாங்க,
வீட்டு விளக்கில் கேட்பாங்க, வேறு ஒரு இதில் கேட்பாங்க. அதுக்கு மதிப்பு இருக்காது, புனிதமானது அப்படின்னு தான் அது வச்சுருந்தாங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்தலேருந்து 3வது தலைமுறை இன்றைக்கி நிறைய விஷயங்களை ஜனம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதே போல் நம்ம நிகழ்ச்சி இல்லை. நம்ம நிகழ்ச்சியை என்ன சொல்கிறோம்னா, அதில் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களே இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவப்படணும் இல்லைங்களா. அதனால் நுட்பங்களை கொடுக்குறோம். இதில் கொடுக்குறது எல்லாமே நுட்பங்கள். எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 35 எபிசோட் 40 எபிசோட் பாருங்கள். இது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நுட்பங்கள் இருக்கும். இந்த நுட்பங்களையும் உணர்ந்து அவங்க கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததுன்னா இன்னும் நிறைய வீடுகள் நல்லாயிருக்கும், க்ஷேமமாக இருக்கும், நிறைய வெற்றிகளை பெற முடியும், நிறைய தேவைகள் சொல்ல முடியும். அதனால தான் நான் முதல்ல 100 பேர் வேணும்னு கேட்டிருந்தேன். 100 பேர் முதல்ல நீங்கள் விதை நெல்லாக வேணும். அப்படி பக்குவமான விதை நெல்கள் வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழந்தைகள்லாம் சின்ன பசங்களாம் சொல்கிறாங்க, குழந்தைகள்லாம்னாக்கா அவங்க வீட்டில் தாத்தா பாட்டிகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழகி அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ் மீடியம் இன்றைக்கும் தமிழை படித்து இன்றைக்கி உச்சரிக்கிற விதத்தில் தான் அதில் நல்லா இருக்குது. அந்த நிகழ்ச்சிகள் நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்படி தான் வரணும்னு விரும்பணும். அப்போ கட்டி போட்டு வச்சிருந்து நாங்கள் கொஞ்சம் கொடுத்தோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு சமயத்தில் நான் சொல்லியிருந்தேன், பாட்டு இலக்கணங்களில் 3 விதமான இலக்கணம் இருக்குது.